அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் SVD அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேபிட்டல் A. இது கிளியரா பார்த்தீங்கன்னா இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். கண்டிப்பா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ். அட் த சேம் டைம் இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி சார் சொல்லுவோம்னா நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் காலம் சேமா இருக்கணும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் இது நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது நான் சிம்மெட்ரிக். இது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடையாது. நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ், அதாவது A நாட் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? தென் இது சிங்குலர் வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா கேபிட்டல் A ஈக்குவல்ஸ் டு U சிக்மா B டிரான்ஸ்போஸ் சொல்லுவோம். இதுல U அண்ட் V இதெல்லாமே ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் இல்ல ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் அது மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்ணிருக்கும். சிக்மான்றது சிங்குலர் வேல்யூஸ் இருக்கும். சிங்குலர் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கும். சிங்குலர் வேல்யூஸ் உள்ள ஒரு டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகேங்களா? இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்றதுனால ஏவோட டைமென்ஷன் 2x2. அதனால யூக்கான டைமென்ஷனும் 2x2 தான். சிக்மா அதுக்கான டைமென்ஷனும் 2x2 தான். பி டிரான்ஸ்போஸ் அதுக்கான டைமென்ஷனும் 2x2 தான். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா இந்த டைமென்ஷன் ப்ராப்ளம் வராது சார். நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா தான் கொஞ்சம் கரெக்டா டைமென்ஷன்ஸை பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்டெப் 1 என்ன சார் பண்ணுவோம்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ கண்டுபிடிப்போம். இது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ், இது நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிம்மெட்ரிக்னா ப்ராப்ளமே கிடையாது சார், டேரக்டா ஏக்கு கண்டுபிடிச்சாலே போதும். ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுங்க. இப்போ -4 -7 1 4. ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ மேட்ரிக்ஸ் -4 -7 1 இன்டு 4. ஒரு சாதாரண மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ -4 இன்டு -4னா +16 ஆயிரும். -4 -4 +16. 1 into 1 +1. Then first row second column 4 7s are 28 +28. 1 4s are 4. Then second row first column 7 4s are 28. 4 1s are 4. Second row second column 7 7s are 49. Then 4 4s are 16. அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க. இங்க 17 28 plus 4 na 32. இங்கேயும் 32 49 59 65 கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸ்க்கான நேம் நம்ம கேபிட்டல் B கூட எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான். கேபிட்டல் B ஈக்குவல்ஸ் டு 17 32 32 and 65 ஒரு கேபிட்டல் B மேட்ரிக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஐகன் values and eigen vectors find பண்ணணும். eigen values first find பண்ணுமா? clearly இது 2x2 matrix. அப்ப அது corresponding-ஆன characteristic equation என்ன சார்? lambda square minus s1 lambda plus s2 equals to 0. இல்லைங்களா? அப்போ s1ன்றது என்ன சார்? sum of diagonal. sum of diagonal elements தான் s1. இல்லைங்களா? அப்ப இங்க டயகனல் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. 17 இருக்கு பிளஸ் 65 இருக்கு. அப்போ 65 72 82. தென் S2ன்றது என்ன சார்? டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லலாம், இல்ல மாடுலஸ் ஏன்னு கூட சொல்லலாம். டிட்டர்மினன்ட் 17 32 32 65. டிட்டர்மினன்ட் ஏ இல்ல மாடுலஸ் ஏ. அப்போ 17 into 65 minus 32 into 32. அப்ப இதுக்கான வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. 17 into 65 னா கால்குலேட் ஒர்க் பண்ணிக்கங்க. 1105. 32 into 32 னா 1024. ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா வேல்யூ 81 கிடைக்கும். கால்குலேட் கூட செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ இந்த டேர்மை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதை நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. அப்போ 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். lambda square minus s1 82 lambda plus s2
81 ஈக்குவல்ஸ் டு 0. இது கிளியர்லி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது சால்வ் பண்ணும். இப்போ கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, 81. கான்ஸ்டன்ட் 81 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணா 81 வரணும், ஆட் பண்ணா -82 வரணும் இல்லையா சார்? ஆட் பண்ணா -82, மல்டிப்ளை பண்ணா 81 வரணும். அப்போ ஒரே ஆப்ஷன் 1 into 81 தான். 1 into 81 ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? ஆட் பண்ணா -82, மல்டிப்ளை பண்ணா +81 கிடைச்சிடும் இல்லைங்களா? அப்போ இதனோட ஃபேக்டார்ஸ் எப்படி சார் எழுதலாம்? லாம்டா -81 லாம்டா -1 ஈக்குவல்ஸ் டு 0. இது ஃபேக்டார்ஸ். இதே ஐகன் வேல்யூஸ் எழுதுனா லாம்டா 1 is equal to 81, லாம்டா 2 is equal to +1. ஓகேங்களா? ஸோ ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாலும் இன்டர்மீடியட் என்ன சார் பண்ணலாம்? சிங்குலர் வேல்யூஸை கண்டுபிடிச்சிக்கலாம். சிங்குலர் வேல்யூஸ் அது என்ன சார்? சிங்குலர் வேல்யூஸ் அப்படின்னா வெரி சிம்பிள், சிக்மா ஐ ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் லாம்டா ஐ ஐகன் வேல்யூஸ். அப்போ சிக்மா 1, இப்போ சிக்மா 1 என்ன சார் வரும்? ரூட் 81. அப்போ ரூட் 81னா சிக்மா 1க்கான வேல்யூ 9. தென் சிக்மா 2ன்றது என்ன சார்? ரூட் லாம்டா 2. அப்போ ரெண்டாவது ஐகன் வேல்யூ 1. அப்போ சிக்மா 2ன்றது என்ன சார்? சிம்பிளி 1. அப்போ சிக்மா 1ன்றது 9 சூஸ் பண்ணியிருக்கோம், சிக்மா 2ன்றது 1 சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் சார் மாற்றி சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் ப்ராப்பர்ட்டி என்ன சார் சொல்லுது அப்படின்னா, சிக்மா 1 ஸ்கொயர் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் சிக்மா 2 ஸ்கொயர் கிரேட்டர் தேன் சிக்மா 3 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன். ஸோ ஃபர்ஸ்ட்ல சூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ லார்ஜர் தேன் செகண்ட் வேல்யூவா இருக்கணும். அப்போ இங்க சிக்மா 1 ஸ்கொயர் 9, இங்க 1, அப்போ கரெக்டாக தான் சூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? தென் அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணும்? ஐகன் வெக்டார் ஃபைன் பண்ணும். ஐகன் வேல்யூஸ் ஃபைன் பண்ணிட்டோமா? வெரி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐகன் வெக்டார்ஸ் ஃபைன் பண்ணும். யாருக்கு சார் ஃபைன் பண்ண ஐகன் வெக்டார்ஸ்? பி மேட்ரிக்ஸ் தான் ஃபைன் பண்ணும். அந்த பி மேட்ரிக்ஸ்ன்றது என்ன? ஏ டிரான்ஸ்போஸ் ஏ மேட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ அந்த பி மேட்ரிக்ஸ் ஒரு டைம் எழுதுங்க. ஸோ பி மேட்ரிக்ஸ் என்ன சார் கண்டுபிடிச்சோம்? 17, 32, 32, 65. இதுதான் நம்மளோட பி மேட்ரிக்ஸ் இல்லையா? அப்போ யூஸ்வலா ஐகன் வெக்டார்ஸ் எப்படி சார் எழுதுவோம்? நம்ம ஷெட்யூல் படி எழுதும் போது a மைனஸ் லாம்டா ஐ இன்டூ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு எழுதுவோம் பொதுவாக எழுதும்போது. ஆனா இங்க ஏன்ற மேட்ரிக்ஸ் பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்றோம்? பி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம். அப்போ பி மைனஸ் லாம்டா ஐ. ஓகேங்களா? அப்போ பிக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ 17 மைனஸ் லாம்டா டயகனல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ரிமைனிங் அப்படியே தான் இருக்கு. அப்போ 17 மைனஸ் லாம்டா 32, 32, 65 மைனஸ் லாம்டா இன்டூ எக்ஸுக்கான வேல்யூ ரெண்டே எலிமெண்ட் தான் இங்க, ஏன்னா 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ ஒன்லி xy ஈக்குவல்ஸ் டு 0, 0. ஸோ நம்ம கையில ரெண்டு ஐகன் வேல்யூஸ் வச்சிருக்கோம், 81 அண்ட் 1. அப்போ கேஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் போங்க. ஸோ கேஸ் 1. ஸோ வென் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 81. ஸோ லாம்டாக்கு பதிலாக 81 போடுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சரி, ஈக்குவேஷன் நம்பர் இது 2 கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ 2ல சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்க. 17 மைனஸ் 81. அப்போ எங்க சார் சேஞ்ச் ஆகும்? 17 மைனஸ் 81, 65 மைனஸ் 81. செக் பண்ணி பாருங்க. 17 மைனஸ் 81க்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 17 மைனஸ் 81 போட்டீங்கன்னா 64 கிடைக்கும். மைனஸ் 64, இங்க 32, இங்க 32, 65 மைனஸ் 81 போடுங்க. ஸோ வேல்யூ மைனஸ் 16 கிடைக்கும். along with x, y equals to 0, 0ன்னு கிடைக்கும். அது ஈக்குவேஷன் எழுதுனா, இந்த டேர்ம் ஈக்குவேஷன் எழுதுனா மைனஸ் 64 x பிளஸ் 32 ஈக்குவல்ஸ் டு 32 y ஈக்குவல்ஸ் டு 0. ரெண்டாவது ஈக்குவேஷன் 32 x மைனஸ் 16 y ஈக்குவல்ஸ் டு 0. ரெண்டு ஈக்குவேஷனுமே சேம் ஈக்குவேஷன் தான், 32x. ஓகேங்களா? ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். டேக் எனி ஒன் ஈக்குவேஷன். ஸோ மேபி நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்ம 2 எடுத்துக்கிறோம். அப்போ 32x ஈக்குவல்ஸ் டு இந்த மைனஸ் 16 ஆப்போசிட்ல போச்சுன்னா பிளஸ் 16y ஆயிரும் இல்லைங்களா? ஈக்குவல் பிளஸ் 16y. இப்போ ரெண்டுலையுமே பாருங்க என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. 16 காமனா இருக்கு. அப்போ 16 த்ரூ அவுட் என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். அப்போ 2x ஈக்குவல்ஸ் டு 1yன்னு கிடைக்கும். இன்னும் சிம்பிளா ஒர்க் பண்ணா சார், இந்த 1 இந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க, 2 இந்த பக்கம் தள்ளி விடுங்க.
அப்ப என்ன கிடைக்கும் எக்ஸ் பை 1 ஈக்குவல்ஸ் டு ஒய் பை 2ன்னு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் நம்ம இங்க சூஸ் பண்ணது ஏ டிரான்ஸ்போஸ் ஏன்னு சூஸ் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏன்னு சூஸ் பண்ணிருக்கோம். அப்ப ஏ டிரான்ஸ்போஸ் ஏன்னு சூஸ் பண்ணா வரக்கூடிய வெக்டாருக்கு நேம் என்ன கொடுக்கணும்? எஸ் பின்னு தான் கொடுக்கணும். அப்ப v1 is equal to xக்கு கீழே 1 இருக்கு, yக்கு கீழே 2 இருக்கு. அப்ப இன்டர்மீடியட் லென்த் ஃபைண்ட் பண்ணிக்கணும் இல்லையா சார்? நாம் v1 அப்ப என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர். அப்ப என்ன சார் கிடைக்கும்? 2 ஸ்கொயர்னா 4, 1 ஸ்கொயர்னா 1. அப்ப இதோட லென்த் என்ன சார் கிடைக்கும்? நாம் v1 ஓட வேல்யூ ரூட் 5ன்னு கிடைக்கும். அப்போ v1 வெக்டார் அதாவது நார்மலைஸ்டு வெக்டார். இது என்னது? நார்மலைஸ்டு வெக்டார் நமக்கு வேணும். நார்மலைஸ்டு வெக்டார் அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க. 1 by root 5, 2 by root 5 நார்மலைஸ்டு வெக்டார். ஓகே, கேஸ் 1 முடிஞ்சது சார். அடுத்து கேஸ் 2 போங்க. ஸோ கேஸ் 2. ஸோ செகண்ட் கேஸ்ல when lambda is equal to என்ன சார் ரெண்டாவது வந்துச்சு? 1 இல்லையா சார்? lambda is equal to 1. அப்போ பி மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 எப்படி சேஞ்ச் ஆகுன்னு பாருங்க. ஸோ பி மேட்ரிக்ஸ் ஒரு டைம் எழுதுங்க. பி மேட்ரிக்ஸ் என்ன சார் வந்துச்சு? 17, 32, 32, 65 தானே சார் இந்த பி மேட்ரிக்ஸ். அப்ப இதுல -1 இங்கேயும் -1 போடுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்ப 17ல 1 போச்சுன்னா 16, இங்க 32, இங்க 32, 65 - 1 64 along with x y equals to 0 0ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ 16x plus 32y equals to 0. ரெண்டாவது ஈக்குவேஷன் 32x plus 64y equals to 0. இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் சேம் தான். ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ as it is நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 32x இந்த 64 ஆப்போசிட்ல போச்சுன்னா என்ன சார் ஆகும்? -64y ஆயிரும். இது பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் 32வால கட் ஆகும். 132 சார் 32, then 2 times 32 are 64. இப்போ இடத்த மாத்தி விடுங்க. 1 இந்த பக்கம் தள்ளி விடுங்க, -2 இந்த பக்கம் தள்ளி விடுங்க. அப்ப xக்கு கீழே -2 வந்துடும், yக்கு கீழே 1 போட்டுக்கலாம். அப்ப செகண்ட் ஐகன் வெக்டார் say v2 equals to xக்கு கீழே -2 இருக்கு, yக்கு கீழே 1 இருக்கு. இன்டர்மீடியட் நாம் ஃபைண்ட் பண்ணிடலாம் லென்த். அப்ப என்ன சார் கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -2 whole square, செகண்ட் எலிமெண்ட் 1 ஸ்கொயர். அப்ப இதுக்கு என்ன சார் கிடைக்கும்? ரூட் 2 ஸ்கொயர்னா 4 plus 1 5 தான் கிடைக்கும். அப்ப நார்மலைஸ்டு வெக்டார் இம்மீடியட்டா நமக்கு என்ன சார் வேணும்? நார்மலைஸ்டு வெக்டார் வேணும். அப்ப v2 பார்னு போட்டுக்கலாம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. அப்ப என்ன சார் கிடைக்கும் நமக்கு? -2 divided by root 5, 1 divided by root 5. ஓகேவா சார்? இப்போ என்ன சார் எழுதிடலாம்? நம்ம கேபிட்டல் பி எழுதிடலாம். ஸோ கேபிட்டல் பி மேட்ரிக்ஸ் ஓவர். ஸோ கேபிட்டல் B1 என்ன சார் இருக்கு? 1/√5, 2/√5. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -2/√5, 1/√5. அப்போ த்ரூ அவுட் 1/√5 காமனா இருக்கு. த்ரூ அவுட் 1/√5 காமனா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சார் பண்ணலாம்? 1/√5 போச்சுன்னா 1 2, இங்க -2 1, 1 2, -2 1. இது B மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? தென் U மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். V கண்டுபிடிச்சோமா சார்? U மேட்ரிக்ஸ். அப்ப UIக்கு என்ன சார் ஃபார்முலா? 1/σI. சோ முன்னாடி நம்ம என்ன சூஸ் பண்ணியிருந்தோம் பாருங்க, A டிரான்ஸ்போஸ் Aன்னு சூஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்ப இம்பார்ட்டன்ஸ் A டிரான்ஸ்போஸ் இங்கே கொடுத்துட்டோம். அப்ப எது மிஸ் ஆகுது? A மிஸ் ஆகுது. அப்ப A டிரான்ஸ்போஸ் அங்க கொடுத்ததுனால இங்க A தான் யூஸ் பண்ணி ஆகணும். கேபிட்டல் A along with VI. அப்ப நம்ம ரெண்டு சிங்குலர் வேல்யூ வச்சிருப்போம். அதாவது நம்ம லாம்டா என்ன சார் கிடைச்சது? நமக்கு 81 கிடைச்சது. தென் லாம்டா is equal to 1 கிடைச்சது. இதுக்கு ரூட் எடுத்து என்ன சார் கிடைக்கும்? 9. ஒரு சிங்குலர் வேல்யூ 9. இதுக்கு ரூட் எடுத்தா 1. அப்ப சிக்மா 1ன்றது 9, சிக்மா 2ன்றது 1 இல்லையா சார்? அப்ப U1 என்னன்னு பாருங்க. U1 is equal to 1/σ1. ஸோ 9. கேபிட்டல் A. ஸோ A மேட்ரிக்ஸ் வேணா ஒரு டைம் எழுதிக்கங்க. 1/σ1 கேபிட்டல் A V1. இது எதுக்கு சார்? U1க்கான வேல்யூ. U1க்கானது. அப்ப கேபிட்டல் A மேட்ரிக்ஸ் என்ன சார் வந்துச்சு நமக்கு? நோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? -4, -7,
1 4 இது கேபிட்டல் ஏ மேட்ரிக்ஸ். பி 1. ஸோ இங்க தானே சார் இருக்கு, இந்த 1/√5 எல்லாத்துக்குமே சொந்தம். பி மேட்ரிக்ஸுக்கு 1/√5 த்ரூ அவுட் காமனா இருக்கு. அப்போ V1 1 இங்க 2. இப்போ பாத்தீங்கன்னா 9√5 எடுத்து வெளியே வச்சிருங்க. 1/9 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, √5 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியே இருக்கட்டும். 1/9√5 டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். இதை உள்ள மட்டிலே பண்ணலாம். -4 into 1னா -4, -7 into 2னா -14, then 1 into 1னா 1, 4 into 2னா 8, 4 into 2னா +8. அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க, 1/9√5 டிஸ்டர்ப் பண்ணல சார். உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, -4 -14, இப்போ -18. இங்க பாருங்க 9. இப்ப ரெண்டுல என்ன காமனா இருக்கு, 9 காமனா இருக்கு. அப்ப 9 வெளியே எடுத்துட்டா ஆல்ரெடி 9√5 இருக்கு. அப்ப 9 வெளியே எடுத்துட்டு என்ன சார் கிடைக்கும், -2, இங்க 1. அப்ப 9 கட் பண்ணி விட்டா கடைசியா நமக்கு U1க்கு என்ன சார் வேல்யூ கிடைக்குது, 1/√5 -2 and 1 கிடைக்குது. ஓகேங்களா. அடுத்தது U2 கண்டுபிடிக்கணும். ஸோ U2 வேல்யூ சொல்லுதுங்க, U2க்கான வேல்யூ. ஸோ U2ன்றது என்ன சார் ஆகும், 1/σ2 கேபிட்டல் A V2. ஸோ σ2க்கு வேல்யூ நமக்கு 1 தான் வச்சிருக்கோம். கேபிட்டல் ஏ மேட்ரிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -4 -7 1 4 V2. ஸோ அதுவும் 1/√5 தான். V2க்கான மேட்ரிக்ஸ் 1/√5 -2 and 1. ஓகேங்களா. இப்போ 1/√5 எடுத்து வெளியே வச்சிருங்க. 1/√5 காமனா இருக்கு, எடுத்து வெளியே வச்சிருங்க. அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 1/√5 வெளியே போச்சுன்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா -4 into -2 அப்போ +8 ஆயிரும். -4 into -2 +8. 7 into 1னா -7. 1 into -2னா -2. 4 into 1னா +4. அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க, 1/√5 8ல 7 போச்சுன்னா 1, -2 + 4னா 2. அவ்வளவுதான் சார். இப்போ U மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். ஸோ therefore கேபிட்டல் U மேட்ரிக்ஸ் என்ன சார் வருது, இப்போ பாத்தீங்கன்னா 1/√5 த்ரூ அவுட் காமனா இருக்கு. 1/√5 த்ரூ அவுட் காமன். U1க்கு என்ன சார் வந்துச்சு, இங்க வச்சிருக்கோம். -2 1, U2க்கு 1 2. இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன சார், கேபிட்டல் A ஈக்குவல்ஸ் டு U சிக்மா V டிரான்ஸ்போஸ். அப்போ Uக்கான வேல்யூ எழுதிருங்க, 1/√5 -2 1 1 2. சிக்மா நமக்கு சிக்னல் வேல்யூஸ் என்ன சார் வந்துச்சு, ஒரு வேல்யூ 9, another வேல்யூ 1 இல்லையா சார். இது 2x2 மேட்ரிக்ஸ் தான். அப்ப 9 0 0 1. V டிரான்ஸ்போஸ் அந்த Vக்கு வெளியும் 1/√5 த்ரூ அவுட் காமனா இருக்கு. அப்போ V மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எழுதிருக்கணும். V டிரான்ஸ்போஸ். இப்போ V மேட்ரிக்ஸ் இங்க இருக்கா சார். அப்போ 1 2 -2 1 இடத்த மாத்தி எழுதிருக்கோம். 1 2 -2 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் சிங்குலர் வேல்யூ டீகம்போஷன். இது 2x2 மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், பட் நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.